புதுச்சேரியில் முற்பரிமாணங்கள் என்னும் தலைப்பில் ஓவிய கண்காட்சியானது புதுச்சேரி கான்டெம்பரரி ஆர்ட் கேலரி அக்டோபர் 24 முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஒரு சிறப்பு பார்வை. ஓவியர்கள் தாய் மாணவன் மெய்யப்பன், வசந்தன் வீரப்பன் அவர்களின் ஓவியங்கள் ஓவிய கண்காட்சிக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இயக்குனர் மற்றும் நடிகர் பொன்வண்ணன் அவர்கள் ரிப்பன் வெட்டி கண்காட்சியினை தொடங்கி வைத்து ஓவியங்களை பார்வையிட்டு வாழ்த்து தெரிவித்தார். கவின் கலை கல்லூரியின் முன்னாள் முதல்வர் திரு மனோகர், அரிகமேடு ஆர்ட் அகாடமி செயலாளர் கலைமாமணி திரு சுகுமாரன், சர்வதேச அளவில் நீர்வண்ண ஓவியர் திரு ஏழுமலை ஆகியோர் ஓவியங்களை பற்றி சிறப்புரை ஆற்றினார்கள். ஓவியர்கள் சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றி கூறினார்கள். நடைபெற்று வரும் இந்த ஓவிய படைப்பானது அக்டோபர் 24 முதல் தொடங்கி அக்டோபர் 30 வரை மக்கள் பார்வைக்கும் மற்றும் விற்பனைக்கும் ஓவியங்கள் வைக்கப்பட்டுள்ளன என ஓவிய படைப்பாளிகள் தெரிவித்தனர். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. இந்த விழா ஒரு சிறப்பு மிக்க விழா இருக்கேன். ஐயா நடிகர் மற்றும் ஓவியர் பொன்வண்ணன் ஐயா வாழ்க்கை இந்த விழாவை சிறப்பு மிக்க ஒரு விழாவாக மாற்றியுள்ளார் என்பதை எல்லாருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதற்கண் ஐயா அவரை புத்துவிட பேற்றி ரெடி சார், கேமரா பாருங்க. ரெடி, வெயிட் சார். யாரு அப்படின்ற மாதிரி ஒரு தேடி பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வாட்டர் கலர் ஆர்டிஸ்ட். அது இந்த விழாவுக்கு வசந்தன் கூப்பிடலான்னு சொன்னதுமே ஒரு பெரிய மகிழ்ச்சியை இருந்துச்சு. அந்த விஷயம் ஐயா வசந்தம் அவரோட ஒரு பெரிய ஃபேன் கூட அப்படியே அதை தெரிவிச்சு கொள்கிறேன். நல்ல தருணம் தான் இந்த விழாவுக்கு எங்கள் எல்லாரையும் பாராட்டுறதுல ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணமாக இது அமைந்திருக்கு. இந்த விழாவை சிறப்பு முறையில் விழாவின் கதாநாயகனாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நடிகரும் ஓவியருமான பொண்ணு ரொம்ப நாளாக சார் சொல்லுவார். நிறைய விஷயம் ரொம்ப பார்த்து நிறைய இடத்துல பார்ப்பாரு. இங்கேயும் எங்கள் எல்லாரையும் பாராட்டி ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டிப்பாக கவனிச்சு அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஐயா அவருக்கு சுகுமாரன் சார், அவர் ரொம்ப நாளாகவே எனக்கு தெரியாமல் எனக்கு நான் அதாவது எப்படி பிரின்சஸ் கட்சியில் அவங்க என்னை பார்த்துட்டு இருக்காங்க. அதான் வந்ததுல சொன்னார், நீ நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாங்க. இதுக்கு இல்லாமல் அவங்கள மாதிரி ஆட்கள்லாம் இருக்குது. அது மட்டும் ரவி சார், இங்கே இருக்கக்கூடிய அன்பழகன் அண்ணன், நம்ம கந்தம்மன் அண்ணன்,
மேலும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஓவியர்களும் எல்லாரையுமே இந்த பாண்டி வெளியூர் மாதிரியே கிடையாது. எல்லாருமே இங்கே இருக்கவங்க எல்லா ஓவியர்களுமே ஒரு படத்தை நான் ஃபேஸ்புக்கில் போட்டால் கூட அடுத்த வினாடியே அதை பாராட்டி தனிப்பட்ட முறையிலும் பாராட்டி நேரடியாக இங்கே வந்தும் என்னை பாராட்டியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி தெரிவித்துருக்கேன். அடுத்தபடியாக என் கோ ஆர்டிஸ்ட் என் பேர் சொன்னால் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் அன்பழகன் சார், கந்தப்பன், சுகுமாரன், ஏழுமலை எல்லாம் யாரை பார்த்தா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்கள், ஸ்டூடெண்ட்ஸ், சென்னையிலேருந்து இங்கே பிள்ளைங்க டக்குன்னு நேம் வர மாட்டேன். எல்லாருக்கும் முதல்கள் நன்றி தெரிவித்துக்கிறேன். ரொம்ப வருஷம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இங்கே வரும்பொழுது சிற்பி தான் அந்த நேரத்தில் நான் நினைவு பண்ணுறேன். சிற்பி வந்ததுக்கப்புறம் தான் முன்னாடியே இருந்தாலும் வந்து சிற்பிக்கு அப்புறம் தான் அது கொஞ்சம் நல்லா டெவலப் ஆனது. அப்போ கம்பன் கலையரங்கம்னு நினைக்கிறேன். அந்த செட்டிலே மாடியிலேயே கிளாஸ் இருக்கும், ஹால்லேயே வராண்டாலே. இப்போ டெமோவுக்குலாம் சிற்பியை நான் கூப்பிடுவேன். அந்த சமயத்தில் தான் சுகுமாரன் அந்த நண்பர்களெல்லாம் பழக்கம். ஒரு கட்டத்தில் கும்பகோணம் மட்டும்தான் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் எங்களுக்கு அந்த பீரியடில் சென்னையை விட அந்த மட்டும்தான் தெரியும். சென்னை பழக்கானதுக்கப்புறம் சென்னையை கும்பகோணத்தை விட பாண்டிச்சேரியில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் குறைஞ்சா என்கிட்ட எங்களுக்கு ரொம்ப உண்மையாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாங்க. குருகுல வாசம் மாரி பண்ணுவாங்க. இப்போ வந்து நேராமன் சார் போய் பார்த்தா ஒரு 30-40 பசங்க இருப்பாங்க காலையிலேயே அந்த வீட்டு தோப்பில் நிறையா வீட்டில் இருந்திருக்காரு. அப்போ சுகுமார் மாதிரி நிறைய நண்பர்கள் பார்த்துருக்கேன். அப்படி அவரோட கூட இருந்து ஹார்ட் ஒர்க் பண்ண அந்த ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்னு சொல்கிறாங்களே, அதுக்கு உதாரணம் சுகுமாரன் மாதிரி, ஏழுமலை மாரி இன்னும் பேர் சொல்லுவார்லாம் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் சென்னை நோக்கி போயிட்டு இருந்தோம். நாங்கள் பாண்டியன் நோக்கி வந்துட்டு இருந்தோம். இப்போ என்னென்னா சென்னையிலேருந்தும் கும்பகோணத்துலேருந்தும் எல்லாருமே பாண்டியன் நோக்கி வர மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறதுக்கு இந்த அரசு இங்கே சென்னை மற்ற சவுத் இந்தியாலாம் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் 100-200 பேர் ஒரு இன்டேக் இருக்கும். இங்கே கம்மி தான். ஆனால் இங்கே விரல் விட்டு என்னுடைய வேர்ல்டு ஃபேமஸாக இருக்கிற வாட்டர்கள் இல்லைன்னா ஏழுமலை, அவர் இன்னொரு ஏபிள் ராஜ்குமார் சார் இங்கே தான் இருக்கார். அப்போ வேர்ல்டு ஃபேமஸாக ஒரு காலத்தில் வேர்ல்டு ஃபேமஸாக பெருசாக சைனீஸ் புக்கு அதில் புக்ஸ்லாம் பார்த்துட்டு மிரண்டு போய் இப்படியெல்லாம் ஒர்க்கெல்லாம் பண்ண முடியுமான்றதெல்லாம் போய் இன்றைக்கி அவர்களே வியக்கிற அளவுக்கு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னா ரொம்ப பெருமையான விஷயம். அதுக்கு வந்து பாண்டிச்சேரி அரசுக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா இப்போ இவரெல்லாம் இங்கே தான் தங்கி இங்கே குடிமான ஆகிட்டாரு. அது மாதிரி ஏபிள் மாரி இன்னும் நிறையா ஜூனியர்ஸ்லாம் அவ்வளோவா நேம் தெரியல, வாட்டர் ஆஃபீஸ்லாம் நிறையா இருக்காங்க பார்க்குறேன். முன்னாடி ரஹீம்னு ஒருத்தர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியும். ஏன்னா பார்த்ததெல்லாம் வாட்டர்கள்லாம் அவரோட ஒர்க்கெல்லாம் பார்க்குறதுக்கெல்லாம் நம்ம வருவோம். அது இவ்வளோ சிறப்பாக அந்த காலத்தில் ஜெயராமனை பார்க்க வருவோம், அந்த ரஹீம் சாரோட ஒர்க்கை பார்க்க வருவோம். இன்னும் நிறைய பேர் சொன்னால் இதாகிட்டே இருக்கும். அப்படி பாண்டிச்சேரி ஒரு நல்ல கட்டமைப்போடு வளர்ந்துக்கிட்டு இருந்தது வந்து நடுவில் நாங்களாம் வர்றதுன்னா அதை பற்றி எனக்கு தெரியாமல் இருக்குது. இப்போ இந்த கேலரியில் நீங்கள் ஏதோ ஒரு 10 பேர் 20 பேர் தான் இருப்பாங்க, போகலாம், ஃப்ரெண்டு கூப்பிட்டாரு அப்படின்ற நோட்டத்தில் வந்தேன். வந்து உள்ளார நுழைஞ்ச உடனே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. இந்த செட்டப்பும் இந்த ஹாலு முதல்ல அவ்வளோ எப்படி சொல்கிறேன்னு தெரியல எனக்கு. நான் சென்னையில் மட்டும்தான் இருக்கும், மற்ற வெளியூரில் இருக்கும். பாண்டிச்சேரியில் இந்த அளவுக்குலாம் இருக்குமா அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. பிரமிக்கத்தக்க சின்ன ஹாலாக இருந்தாலும் என்னென்ன இருக்கணுமோ அது அத்தனையும் இருக்குது. அதோட இதில் கலந்துருக்கிற இந்த 3 ஆர்டிஸ்ட்டை பற்றி நான் சொல்லணும். இவர் ஒரு 10 வருடத்துக்குள்ளே தான் தாய்மானம் பழக்கமாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது படம் அனுப்பிச்சா உடனே வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுவார் எப்படி இருக்கீங்க. நான் பார்த்த உடனே திட்டுறது தான் எனக்கு வேலையாக இருக்கும். ஆனால் அது எந்த முகம் செய்யப்பட்டார். அடுத்த உடனே ஒரு கரெக்ஷன் பண்ணுவார். திரும்ப இது பண்ணாலும் திரும்ப திட்டுவேன். ஆனால் கொஞ்சமாக எனக்கு தெரிஞ்சு இந்த பரிணாம வளர்ச்சின்னா இவர்கிட்ட தான் பார்த்தேன். ரொம்ப சாதாரண ஒரு கதை. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட ஒர்க்கை பார்த்தா அந்த ஸ்டாண்டர்ட் வர மாதிரி இருக்கும். அடுத்த ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் அப்படியே ஸ்லோவாக வந்து இப்போ ஓரளவுக்கு அந்த இதில் ஆற்றில் யாரும் ரீச் பண்ண முடியாது. ஆனால் ஒரு திருப்திகரமாக ஒர்க் பண்ணுற அளவுக்கு இப்போ வந்திருக்காரு. இன்னும் நிறையா பயணிப்பார். அதில் இவரோட வெற்றி மேலும் மேலும் வளரணும், நிறைய அவார்டு வாங்கணும், நிறைய பேர் உங்களோட இன்னும் பெறணும் அப்படின்னு சொல்லி என்னோடய வார்த்தை தெரிவிச்சுக்கிறேன். 2வது மெய்யப்பன் ஒரு கும்பகோணம் ஸ்டூடெண்ட்டு. அவர் சொல்லிட எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான்.
அவர் காலேஜில் படிக்கிற வரைக்கும் நான் படம் வரைஞ்சே நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப நாள் கழிச்சு அப்புறம் சென்னையில் ஒரு நாள் மீட் பண்ணுறேன். படம் எங்கேப்பா இங்கே வந்திருக்கேன், இதுக்கு இங்கே என்ன வேலை இருக்குன்னா, ஆர்டிஸ்டாக அப்புறம் படம் வர எதுக்கு உனக்கு ஏன் இந்த வேலை அப்படின்னு. ஏன்னா ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் நிறைய பெரிய லெவலில் பண்ணுறது, அதனால் அதெல்லாம் விட்டுட்டு எதுக்குப்பா இதுக்கு வரேன், நீ சும்மா தான் பேருக்கு படித்தேன் அப்படின்னு. அப்புறம் திரும்ப ஒரு 15 நாள் கழிச்சு போனால் அந்த ஸ்ட்ரீட்டில் படம் பார்க்க கிராஸ் பண்ணால் இவரு பையில் ப்ரெஸ்ஸு கழிச்சு அது விட பண்ணேன். என்ன உண்மையிலே நான் ஆர்டிஸ்டாக பண்ணேன். சரி, அப்புறம் சோபாலனை குரூப் சேர்ந்து ஒரு வீடெல்லாம் எடுத்து காலேஜில் படிக்கிறப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு படித்து இப்போ 7-8 வருஷம் கழிச்சு திரும்ப வந்து மறுபடியும் அவங்க வீட்டில் மாதம் மாதம் பணம் வாங்கிக்கிட்டு வீடு எடுத்து தங்கி அதுக்கப்புறம் பெயிண்டிங் ஆரம்பித்தார். இன்றைக்கி அவரும் மிக சிறப்பான ஒரு இடத்துல இருக்கார். அவரை நார்மல் எல்லா இடத்துலையும் டெல்லி சிங்கப்பூர் நிறையா கேலரி அதர் கண்ட்ரிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறையா பேர் அவரோட கான்டாக்டில் இருக்காங்க, நிறையா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்கிட்ட கூட சொல்ல மாட்டார், எப்போது ஒரு தடவை சொல்லுவார். இருந்தாலும் எனக்கு தெரியும் அவரும் ஓரளவுக்கு நல்லா வளர்ச்சி விட்டுட்டு இருக்காரு. இன்னும் நிறையா புகழ் பெறணும் அப்படின்னு நினச்சி வேண்டிக்கிறேன். நன்றி. வசந்தனுக்கு நான் ஒரு தவறு பண்ணிட்டேன். அது ஆக்சுவலாக ஜூரியா நான் தான் ஹைதராபாத்தில் இருந்தேன். ஒர்க்கை பார்த்துட்டு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிற இந்த ஒர்க்கு முன்னாடி பார்த்துட்டு நான் அங்கே போயிருந்தேன்னா டெஃபினட்டாக அவர் தான் ஸ்டேட் அவர் ஃபஸ்ட்டு வந்திருப்பாரு. ஒர்க்கு பிடிச்சிருந்தது, நான் வேறு ஏதாவது அதர் ஸ்டேட் பையன் நினச்சிட்டு நான் எல்லாம் நம்ம ஊர் பேர் இருக்கிறதுக்கு நான் வச்சுட்டேன். புக்கில் பார்க்குறதா பாண்டிச்சேரி போட்டு அந்த தவறை நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் என்ன இதில் தெரியுதுன்னா, நம்ம எப்போதும் தொடர்புகளில் இருந்தாலும் இப்போ ஒருக்கெல்லாம் நான் பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன்னு வச்சுங்க. இப்போ நான் போகிற இடத்துல ஒரு ரெக்கமெண்ட் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட்டை பற்றி தெரியும், இதை பர்ச்சேஸ் பண்ணலாம் வேல்யூபிள் அப்படின்னு என்னால் ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியும். அதுமாதிரி எல்லா ஆர்டிஸ்டோட பழகுக்குள்ள தான் அதுக்கான அவங்களுக்கு வெறும் வாய்ப்பு வருது. ஏன்னா வெறும் ஒர்க்கை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. எவ்வளோதான் நல்லா பண்ணாலும் தொடர்பு வேணும், நல்லா கான்டாக்ட் வேணும். அதை வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்காக நம்மளோட முயற்சி அவசியம் இருக்கணும். இவரும் இன்னும் சிறப்பாக வருவார்னு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். திரும்ப இந்த அரசுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பெயிண்டிங் வந்து ஒரு பெயிண்டிங் 2 பெயிண்டிங் பண்ணுறது எனக்கெல்லாம் இப்போ ரிட்டையர்ட் ஆகிடும் பெயிண்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுறேன், டைம் எடுத்துக்கிறேன். தாய்மானவர்களுக்கு இந்த 3 பேரும் இவ்வளோ ஒர்க்கு இவ்வளோ குறுகிய காலத்தில் தான் பண்ணியிருக்காங்க தெரியும். அந்த இவ்வளோ கஷ்டத்துலேயும் கஷ்டன்றது ஜாபுக்கு போகிறாங்க வராங்க எல்லா இடைப்பாடுலேயும் இவ்வளோ தூரம் செஞ்சுருக்கிறதுக்கு இந்த 3 பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பாண்டிச்சேரி அரசுக்கும் ஜெயராமன் சாரை நினைச்சு அவர் நண்பர்கள் எல்லாருக்கும் அன்பழகன் பண்ணுறோம். அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. சார் சரிப்பா சரி. தேங்க்யூ ஸோ மச் சார். சாரோட பெரிய ரசிகர்கள் நான் ஃபோட்டோ தரேன், அப்படியே வெயிட் பண்ணு. உடனே சார் வந்து ஓவியத்துறையில் உள்ள ஆர்வத்தின் காரணமாக வந்திருக்காரு. நான் அப்புறம் ஆர்டிஸ்ட்டு, அதனால் சார் வந்ததுக்கு ஒரு பெரிய நன்றி. அடுத்தபடியாக எங்கள் ஓவியத்தை பற்றி வருகை கொடுத்திருக்க நடிகரும் ஓவியருமான எங்கள் மதிப்புமிகு அண்ணன் காலத்தின் பேரன்பும் பெரும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். உறவுகளும் நட்புகளும் கூடியிருக்கும் இந்த நேரத்துக்கு என்னுடைய பேரன்புகளும் வாழ்த்துக்களும். திரைத்துறையில் நடிகர்கள் ஆர்டிஸ்ட்னு தான் சொல்லுவாங்க, ஃபிலிம் ஆர்டிஸ்ட் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா எல்லா எமோஷன்ஸையும் ஸ்க்ரீனில் வந்து ஒரு நடிகன் போர்ட்ரேட் பண்ணுவாங்க. ஒரு டைரக்டர் ஒரு சீக்வன்ஸை ஸ்க்ரீனில் போர்ட்ரேட் பண்ணுறாரு, அது த்ரூ கேமரா வழியாக நடக்கும். அப்போது ஒரு படைப்பை உள்ளார்ந்த ஒரு உணர்ச்சியை பார்த்ததை வெளிப்படுத்துகிற எல்லா ஃபார்முமே ஆர்ட் தான்.
அது ஆர்டிஸ்ட், அதை செய்கிறவங்கள ஆர்டிஸ்ட்னு சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது நான் உள்ளார்ந்த முறையில் 2 விதமான ஆர்டிஸ்ட். ஒன்று திரைத்துறையில் தொழில் செய்தியாக நான் இருக்கக்கூடிய நடிப்பும், உள்ளார்ந்த முறையில் சிறு வயதில் இருந்து ஆத்மார்த்தமாக எனக்கு ஓவியத்தை ரொம்ப பிடிக்கும். என்னுடைய சிறு வயதில் நான் அதிகபட்சமாக ஆசைப்பட்டது என்னென்னா திரைத்துறையில் நடிக்க வரணுங்கிறதுக்காக இல்லை, ஒரு ஓவிய ஆசிரியர் ஆகணும். அதுதான் என்னுடைய அதிகபட்ச கனவு. நான் லோயர் எழுதி, ஹையர் எழுதி, டிடிசி டீச்சர் ட்ரைனிங் முடித்து நான் டிராயிங் மாஸ்டராக போகிற காலகட்டத்தில் எனக்கு சென்னையில் பேனர் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சது. அதெல்லாம் விட்டுட்டு நான் சென்னைக்கு ஓடியான்ட்டு என்னுடைய 20வது வயதில் வந்த பிறகு அப்போ தான் ஸ்க்ரீன் பிரிண்ட், அப்போ தான் பேனர் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா டிஜிட்டலாக பிரிண்டிங் கான்செப்ட், கட் அவுட் வைக்கிற கான்செப்ட், திரைத்துறையிலிருந்து சினிமாவிலிருந்து ஆர்ட் அப்படிங்கிற கான்செப்ட் வரைகிறது வெளியே போகும் சூழ்நிலை மாற்றத்தில். அப்போ என்னுடைய சீனியர் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட், அவங்களாம் பேனர் ஆர்டிஸ்ட். இப்போ நம்ம சின்ன சைஸில் வரைகிறோம். நீங்கள் பேனரில் எல்லாம் ஒரு நடிகருடைய முகத்தை இந்த சைஸுக்கான பேனரில் இவ்வளோ ஃபுல் சைஸ், இந்த ஹால் அளவுக்கு பெரிய சைஸை கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக வரைவாங்க. அதை முழுமையாக பார்க்கவே முடியாது. இவ்வளோ சைஸ் ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு அவங்க அவ்வளோ பெரிய கட் அவுட்டில் கலர் காம்பினேஷனோட, இப்போ கண் ஒரு ஃப்ரேமில் வரும், மூக்கு ஒன்றில் வரும், உதடு ஒன்று வரும், இங்கே இதுக்கெல்லாம் கலர் மேட்ச் பண்ணி நம்ம வரையணும். அப்போது எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், பிரமிப்பாக நின்று பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது. அந்த ஆர்ட் கம்ப்ளீட் திரைத்துறைக்கு தேவை இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது நான் அங்கிருந்து வெளியே நடிப்பும் டைரக்ஷன் லைன் அப்படின்னு போயிட்டேன். ஆனால் வெவ்வேறு சூழ்நிலையில் பொருளாதாரத்துக்காக அதுக்காக நான் வேற சூழ்நிலைக்கு போயிருந்தால் கூட அடிப்படையில் நான் எதை சிறு வயதிலிருந்து ஆசைப்பட்டனோ அதை தொடர்ச்சியாக நான் செய்யல, பார்க்க ஆரம்பித்தேன். நான் ஓவியனாக சிறு சிறு பேப்பரில் வரைகிறதோ அல்லது இயக்கத்துக்காகவோ ஏதோ ஒன்று, நடிகனுக்கு ஓவியம் தேவையில்லைன்னு போயிடுச்சு, ஆனால் இயக்குனருக்கு தேவை. அப்படி ஒரு சூழ்நிலையில் மட்டும்தான் ஓவியத்தை நான் வச்சுக்கிட்டேனே தவிர தொடர்ச்சியாக ஒரு ஆர்டிஸ்டாக நான் என்றைக்குமே பயணிக்கல. ஆனால் ஆர்ட் லவ்வராக நான் என்றைக்குமே இருந்திருக்கேன். இன்னைக்கு வரையிலும் நான் ஆர்ட் லவ்வர். எனக்கு ரசிக்க பிடிக்கும், செய்யறவங்களை பாராட்ட பிடிக்கும். ஒவ்வொருத்தருடைய உழைப்பையும் பார்க்கும்போது இதை நம்ம செய்ய முடியலையே, இதை எப்படி செஞ்சிருப்பாங்க, இப்பவும் கூட எனக்கு இதை பார்த்தோன்னே இதெல்லாம் ஈஸி தானே, செஞ்சிடலாமே அப்படின்னு நான் ஒரு நாளும் நினைச்சது. இது எப்படி செஞ்சிருப்பாங்க, இதுக்கு எப்படி மெனக்கெட்டு இருப்பாங்க, இது எப்படி, இந்த பர்ஸ்பெக்டிவ் எப்படி, இந்த கலர் காம்பினேஷன் எப்படி, இப்படின்னு எனக்கு இன்னைக்கும் நான் ஒரு ஓவியத்துக்கு முன்னாடி நிற்கும்போது என்னுடைய 8 அல்லது 10 வயதில் நான் ஒரு ஓவியத்தை பார்த்தா, ஜெயராஜ் ஓவியம் எல்லாம் பார்த்தா நான் என்ன ஆச்சரியப்படுவேன், என்ன சந்தோஷப்படுவனும், அதே சந்தோஷம் எனக்கு இப்போதும் இருக்கு. அந்த குழந்தையான மனதையும் அந்த தேடலையும் அந்த ஆத்மார்த்தமான பொறாமை இல்லாம திமிர் இல்லாம ரசிக்கிறதையும் நான் 100% காப்பாற்றி வச்சிருக்கேன். அதுதான் நான் ஆர்டிஸ்ட்னு நான் நம்புறேன். வரைகிறது இல்லை, நான் வரைகிறது தாண்டி ரசிக்கிறதை ஆர்ட்டான்னு நான் நினைக்கிறேன். அப்படி பார்த்தா இந்த ஹாலில் 3 ஓவியர்கள் 3 விதமான ஓவியங்களை படைச்சிருக்காங்க. 3 கான்செப்ட்ஸ். ஒன்று மரபு ரீதியாக இலக்கியங்கள்லையும் சரி, மித்திலையும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, ஒரு காளை மாடு என்பது ஒரு இந்து கான்செப்ட்ல இந்தியாவில் மிக முக்கியமான தொன்மையான அடையாளம். அந்த தொன்மையான அடையாளத்தை பூம்பு மாடா இருக்குது, உழவு மாடா இருக்குது, வண்டி மாடா இருக்கு, காளமாடா இருக்கு, சிவனுக்கு அது வாகனமா இருக்கு, கோயில்ல மிகப்பெரிய அளவுல நந்தி பகவான் கடவுளா இருக்கு. அப்படி அந்த ஒரு காளை வடிவம் 100 வடிவங்களை எடுத்திருக்கு, 100க்கு 100 கதைகள் இருக்கு. அதை விஷுவல் படுத்துறதுக்கு இங்க அவ்வளோ பெரிய கதைகள் இருக்கு. அந்த கதைகளோட அந்த வாழ்க்கையோட ஒவ்வொரு மனிதனோட அது எப்படி தொடர்பு பெற்றிருக்கு அப்படின்னு ஒரு கான்செப்டை எடுத்து தாயும் ஆனா அந்த மாடுக்கு தாயும் மாணவராக நின்று அது வரைஞ்சி வச்சிருக்கிறது. அது உண்மையிலுமே அது ரொம்ப க்ளோஸ். ஓவியத்தை தாண்டி நம்மளையும் அது தொடர்பு படுத்துவது இல்லையா, ஓவியம் எந்த விதத்தில் நம்மளை தொடர்பு படுத்துது, என்னோட அது தொடர்பு படுத்துது அப்படிங்கிறதுல அது இருக்கு. செகண்ட் மெய்யப்பன்.
மெய்யப்பனுடைய கான்செப்ட் முழுக்க முழுக்க லைட் அண்ட் ஷேடோ. அது முழுக்க முழுக்க இது எப்படி இருக்கும்னா, ஒரு அடர்ந்த, நம்ம எங்க போனாலும் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போகும்போது, அதுவும் மூங்கில் காட்டுக்குள்ள போகும்போது, மூங்கில் காட்டினுடைய லைட் அண்ட் ஷேடோ வந்து ரொம்ப அழகு. அது நான் ஒரு திரைப்படத்துறையில ஒரு இயக்குனராக நான் இருக்கிறதுனால சொல்றேன். அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் வைக்காம இருக்கவே முடியாது. 6 மணிக்கு ஒரு 6 to 9 மணிக்குள்ள அந்த மூங்கில் தோப்புக்குள்ள விழுகிற லைட் வந்து பாடல் காட்சி எடுக்கிறதுல இருந்து ஒரு ஒரு நீங்க ரொமான்டிக் மூடா இருக்கட்டும், அல்லது வந்து அந்த காட்சி அமைப்பு, அந்த பாலுமகேந்திரெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த இடத்துல அவர் வந்து அந்த லைட்டிங் கான்செப்டை யூஸ் பண்ணியிருப்பார். கிட்டத்தட்ட மெய்யப்பனுடைய ஒர்க்கில் வந்து அந்த லைட் அண்ட் ஷேடோ, அது மூங்கில் தோப்புடைய லைட் அண்ட் ஷேடோ, ஒரு அடர்த்தியான லைட்டும் ஒரு மென்மையான லைட்டும் கொஞ்சம் பிஞ்சு லைட்டுன்னு சொல்லுவாங்க, குழந்தை புள்ளத்தனமான லைட்டும், கொஞ்சம் முத்தின சின்ன ஒரு 20 வயசு பையன், அவன் கொஞ்சம் ஒரு இளமையாக தான் இருப்பான், அவனோட 40 வயசுக்கெல்லாம் போகாது. அந்த 20 வயசுக்குள்ள அடங்கின லைட்டு, ஒரு குழந்தையிலிருந்து 20 வயசுக்குள்ள லைட் இருக்கு இல்லையா, அந்த லைட்டு குழந்தையா நீங்க வடிவமைச்சீங்கன்னா, உருவத்துக்கு வயசு கொடுத்தீங்கன்னா அந்த லைட்டை மட்டுமே ஹேண்டில் பண்ணுவான். ஆனா அவன் வந்து குழந்தை கிடையாது, அவன் பயங்கரமான ஆள் அவன். ஆனா அவனுக்குள்ள ஒரு குழந்தை மனசு, பார்வையில, ஓவியத்துல பெரிய ஆன்மீகமான ஒரு மனநிலை உள்ளவ. அதுக்கு தகுந்தால் போல அவனுடைய ஓவியத்திலையும் அந்த மென்மையும் அந்த தன்மையும் இருக்கும். அது இங்க முழுமையாக வெவ்வேறு வண்ணங்களில் ஃபர்ஸ்ட் டைம் அக்ரிலிக் மீடியாவை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இதுவரையிலும் ஆயிலே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அக்ரிலிக் அண்ட் ஆயில் மிக்ஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல அதை ஒர்க் பண்ணிடுறாங்க. அதுவும் ரொம்ப அழகா வந்திருக்குது இங்க. அதுக்கு அடுத்தது நம்மளுடைய வீரப்பன். அவர் என்ன வீரப்பன்? வசந்த் வீரப்பன். வசந்த் வீரப்பனுடைய ஒர்க்கு வந்து ரொம்ப ரொம்ப சிரமம். ஏதோ நம்ம இப்போ நம்ம இந்த வண்ணங்கள், இந்த ஓவியங்கள் எல்லாம் நம்ம எடுத்து இப்படி வைப்போம், இப்படின்னு ஒரு கலர்ஸ், இப்படி கையினுடைய ஆக்ஷன்ஸ் இப்படி இருக்கும், இப்படியே மூவ் பண்ணி பெரிய சைஸ் வரும்போது நம்ம இப்படி பண்ணலாம். ஆனால் வசந்தோடைய ஒர்க் அத்தனையும் இப்படி இருக்கு. ஒரு ஆர்னமெண்ட் செய்கிற ஒர்க் ரொம்ப மைன்யூட்டாக பண்ண வேண்டியது இருக்கு, ஒரு லென்ஸ் வச்சு பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப அதாவது இந்த பாயிண்ட்ல இருந்து இப்படி போறதுக்கும் இந்த பாயிண்ட்ல இருந்து இப்படி வர்றதுக்குமான உணர்வு. அப்போ கண் பார்வை ஷார்ட் ஹேண்ட், நம்ம ஷார்ட்டா கண் பார்வை இருக்கிற பவர்ஃபுல்லா இருந்து நம்ம மைன்யூட் ஒர்க்கு பார்வைகளும் அது தேவைப்படுது, ரொம்ப நுணுக்கமா இருக்கு. அதுக்கு இப்போ பேப்பர்ல ஒர்க் பண்றதை விட கேன்வாஸ்ல ஒர்க் பண்றதெல்லாம் ரொம்ப சிரமம். நான் தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். கேன்வாஸ் ஒர்க்ல 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன், பெரிய அர்ப்பணிப்போட ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ஒர்க்கும் இங்க ஒரு பார்வைக்கு வந்திருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. கலர் கான்செப்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இது வண்ணங்களாக இருக்குது அப்படின்னா அது வந்து வேற ஒரு தன்மையில அமைஞ்சிருக்கலாம். இந்த 3 ஓவியர்களுடைய பங்களிப்பும் இந்த ஹாலில் நல்ல லைட் கண்டிஷன்ஸ். இப்போ ஒரு பாண்டிச்சேரியினுடைய அரசு இந்த ஹாலை வந்து நிர்மாணிச்சு இப்போ ஓவியர்கள் கொடுக்குது. இந்த ஹால் எப்படி இருக்குதுன்னா உள்ள நுழையும் போது ஃப்ரெஷ் ஃபீலை கிரியேட் பண்ணுது. 3 ஓவியர்கள் கான்செப்ட் வேற. அது வாய்ப்பு இல்லைன்னா இந்த ஓவியங்கள் வந்து நமக்கு வந்து சேராது. அப்போ இந்த ஹாலும் சரியாக இதாயிடுச்சு. அப்போ ஒரு முழுமையான ஒரு ஓவிய கண்காட்சியாக இது இருக்கு. இது வெற்றி அடையணும், தொடர்ச்சியாக அவங்களுக்கு துட்டு வந்து சேரணும், அவங்க அடுத்தடுத்து பயணிக்கணும். அதுக்கு ஒரு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுக்கு அடுத்தது இந்த ஓவியத்தை தாண்டி மேடையில் வந்து இருக்கக்கூடிய நண்பர்கள், அலைன்ஸ் பிரான்சிஸை சேர்ந்த நண்பர் மற்றும் ஏழுமலை ஒர்க்கு வந்து எனக்கு வந்து அவ்வளவு பிடிக்கும். நான் லலித்தில் நம்ம பார்த்தோம்ல, லலித்தில் பார்த்தோம். அதுவும் அவருடைய ஒர்க்கில் அது எப்படி மிக்ஸ் பண்ணாருன்னே தெரியல. அவர் ஒரு கேட்டலாக் போட்டிருந்தாரு, அந்த கேட்டலாக் நான் ரொம்ப பத்திரமா வச்சுருக்கேன். உங்கள் ஒர்க்கை ரொம்ப ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் லலித்தில் எந்த ஷோ இருந்தாலும் நான் போயிடுவேன். சின்ன குழந்தைங்க பண்ணுற ஷோவில் இருந்து மாஸ்டர்ஸ் ஏழுமலை கூட மாஸ்டர்ஸ் பண்ணுறவங்களுக்கு வரது கூட நான் போய் பார்ப்பேன். ஏன்னா ஆர்ட் லவர் நான் முதலே சொல்லிட்டேன். போய் நான் பார்க்கும்போது ஒவ்வொரு சில எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்து ஹார்ட்டுக்கு க்ளோஸாக வரும், பிரமிப்பாக இருக்கும். நம்மளால் செய்ய முடியுமான்னு நமக்குள்ள ஒரு இது வரும். இல்லை நம்ம செஞ்சிருவோம், இது மாதிரி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு நமக்கு ஒரு நம்மளை தூண்டி விடும். அப்படி இருக்கும் இல்லையா? ஏழுமலை ஒர்க்கு நம்மளை என்ன பண்ணுதுன்னா பயப்படுது. நம்ம ஐயோ இந்த பக்கம் நம்மளும் இதெல்லாம் நம்ம பண்ண முடியுமா, என்னடா ஒர்க்கு அப்படியே அது வந்து அவர் கையில் பட்ட வண்ணங்களும் வாட்டர் கலர் அவருக்குள்ள எப்படித்தான் அது உள்ள பூந்து வருதுன்னு தெரியல. இளையராஜா இசை மாதிரி அது வந்து அவருக்கு காலம் வந்து அவருக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை.
அது வந்து அப்படி அப்படி அழகாக வந்து கேன்வாஸில் உட்காருது. உண்மையிலுமே நல்ல பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நண்பர் மனோகர் சார் எனக்கு நெருங்கிய நண்பர், சகோதரர். அவர் வந்து ஒரு வழிகாட்டி. அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கெல்லாம் வந்து ஒரு குருவாக இருந்து பார்த்தா எங்கே போனாலும் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்காங்க. அவர் இப்போ நான் பழகின வரையிலும் பார்த்த வரையிலும் போகிற இடத்துலலாம் அவர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இன்றைக்கி மாஸ்டராக இருக்காங்க. அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். அல்லது அவர் வழிகாட்டியாக இருக்காரு சொல்லாத இடத்த நான் பார்க்க முடியும். அது ஒரு நண்பனாக நாங்கள் வெளியிருந்து பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ரெண்டாவது, அவர் வந்து ஒரு ஆத்மார்த்தமான டீச்சர். அதை விட ஒரு நல்ல மனிதர். அவருடைய ப்ரெசன்டேஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஏமாத்தன்மை இல்லாமல், ஒரு நாசுக்கு தன்மை இல்லாமல் கூட இருக்கலாம். என்னடா படா அப்படின்னு சொல்றதா இருக்கலாம். அந்த ஏடா போடா அப்படின்னு சொல்றதுல தான் 100% அன்பு இருக்கு. அதை யாரெல்லாம் திட்டு வாங்குறாங்களோ அவரெல்லாம் அவருக்கு ரொம்ப ஹார்ட் க்ளோஸாக இருக்காங்கன்னு அர்த்தம். அவர் வந்து சரிப்பா அப்படின்னு நாசுக்கா போறான்னா அவங்ககிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்படி உள்டாவான ஒரு கேரக்டர். அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் அவன் எல்லாருக்கும் இன்னமும் ஒரு மாஸ்டரா இருக்காரு. அதை கற்றுக் கொடுக்கணும், அதை வந்து கரெக்டா டீச் பண்ணணும், சரி தவறு வழிகாட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆத்மார்த்தமான மனநிலை உள்ளவர். அவர் நண்பராக எனக்கு நண்பராக அமைஞ்சதுல எனக்கு பெரிய சந்தோஷம். இந்த நிகழ்வில் வந்து கலந்து கொண்டது, இந்த சந்தர்ப்பத்தில் கலந்து கொண்டதில் எனக்கு சிற்பி ஜெயராமன் சார் நான் மிஸ் பண்ணுறேன். ஏன்னா கடந்த முறை நான் இங்கே வரும்போது, பாண்டிச்சேரிக்கு வரும்போது, அதுக்கு பிறகு 2-3 படப்பிடிப்புக்கும் வந்தேன் போனால் அதெல்லாம் ஓகே. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வரும்போது காரில் கூட நினச்சிக்கிட்டு வந்தேன் சிற்பி ஜெயராமன் சாரோட இதே மாதிரி ஒரு நிகழ்வில் கலந்து அந்த நான் நாள் முழுக்க பாண்டியில் இருந்துட்டு போனது. இன்னைக்கு அவர் இல்லை. இருந்தாலும் இந்த ஒர்க்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஜெயராம் சாருடைய ஒர்க்கினுடைய தன்மை எனக்கு ஞாபகம் இருந்தது. அவருடைய பெண்ணன்பின் ஒர்க்கு எனக்கு ஜெயராம் சாருடைய பாதிப்பு அது பார்க்கும்போது எல்லாமே எனக்கு அது இங்கிருந்து பார்க்கும்போது ஒரு ஞாபகங்கள் வந்துக்கிட்டே இருந்தது. அவரை மிஸ் பண்ணுறேன். ஜெயராம் சார் எங்கே இருந்தாலும் நீங்கள் எங்கள் நினைப்பில் இருக்கீங்க. மிக சிறப்பு. நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம். வைக்கிறாங்கன்றது எங்களுக்கு பெரிய ஒரு அவார்டு வாங்கின மாதிரியான ஒரு நிகழ்வு தான் நினைச்சு பார்த்தோம். அடுத்தபடியாக சில Okay. Good evening, bonsoir. Sorry, I get some Tamil, I don't speak it. Is it okay if I say a few words? And if it's okay with you, can I not make it just to express how grateful I am to be in India? Because as a foreigner, I just can witness the magic of India and the creativity and your talent, you guys. And thank you, and obviously also the TV, the arts. As I was telling Vasandan, because as you guess, I'm a last minute guest. I was speeding this morning and I just catch in my eyes this exhibition and I just stopped and I came to you and I said, I have to come back. So thank you for giving me the honor of being here. I don't deserve it, but really I want to thank you because I'm really sincere. I'm so grateful to be in this wonderful city of Pondicherry, in this wonderful nation of India. Come on, look around us. Aquarelle, oil, pen, everything is magic. Nandi, the woman, the nature. So again, thank you for all the beauty you are bringing to this world because we need it at the moment. Merci beaucoup. Merci. Nandri Mahara. Thank you. Thank you so much, sir. அவர்கள் விட எங்களுக்கு முதல்ல கல்லூரியில் ஃபஸ்ட்டு பாரதியார் கல்லூரியில் கூட 88 தொடங்கியிருந்தேன். அப்போ நான் ஃபஸ்ட் கிளாஸ் படித்தேன். அவரும் காலேஜில் வேலைக்கு வந்து வரும்போது இந்த ஓராசிரியர் பற்றி இந்த குருகுலம் சார் சொன்னாங்க இந்த 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 செஷன் அறியாமல் ஆயிடுச்சு. ஏன்னா பல பிரபலங்கள் வந்து இங்கே இருந்து உங்களுக்கு சொன்ன விதங்கள்லாம் பல வருடங்களை பின்னோக்கி கடத்திக்கிட்டு போயிருக்குது. இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷனில் தெரிஞ்சிக்காத விஷயங்கள்லாம் கலந்து கட்டிச்சுங்க. அது எதை சொல்ல போகிறேன் எதை சொல்ல போகிறேன்னு தெரியல. அப்போ சொல்லும்போதெல்லாம் அவர் கூட உட்காந்தும்போது நான் சிபி ஜெயராமனை பார்த்தேன், சிபி ஜெயராமன் சார் பார்த்தேன் போதெல்லாம் அப்போ சொன்ன ஒரே வார்த்தை மனோகரமாக ஒருத்தருக்காங்க, மனோகரமும் ஒரு ஒருத்தர் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை ஆயிரக்கணக்கான தடவை லட்சக்கணக்கான தடவை சொல்லி அவர் வாயால் இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக முதல்ல நடந்தது அவங்க சார் வந்து இன்னைக்கு இந்த ஷோக்கு இந்த கேலரி டீம் வந்திருக்கிறாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது.
அந்த விழா ரொம்ப ரொம்ப அதாவது சிற்பி சேலம். அதுக்கடுத்து சொன்ன வார்த்தை ராஜராஜன் சார் சொல்லிக்கிறார். ராஜான்னு ஒருத்தர் வரப்போகிறான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன அவன் சொல்லுங்க. அவரு ஆத்மார்த்தமாக அவர் யார் மேலே பற்று கொண்டு இருந்தாங்களோ அவங்கள பற்றி பேசிட்டு போது நாங்கள் அப்போ இன்ஸ்பயர் ஆகிருந்தோம். அப்போ தெரிஞ்ச ஒரே பேர், ஒரே உருவம், ஒரே ஓவியம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நாங்கள் எங்களோட பயணத்தை தொடங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு அவங்க சார் வந்துருக்காங்க. அதேமாரி சாரோட சேர்ந்த அவரோட நண்பர் ஓவியர், வெறும் பல்கலை கலைஞர் பேசும்போதே நாங்கள் சொல்லியிருக்கோம் எதோட தான் தொடர்பு கொண்டாடினாங்க. பேனரோட சேர்த்து, இந்த ஸ்க்ரீன் பிரிண்டோட சேர்த்து, அந்த ஒளியோடு சேர்த்து, அப்புறம் இயக்குநர்கள் அதோட இந்த இளம் கலைஞர்களுக்கு இதெல்லாம் தேவை. அதனால ஒரு வகுப்பறையாக நாங்கள் அவங்க கேட்டதுனால இதெல்லாம் ஒரு பேச்சுக்கள் வந்து நான் சொல்கிறேன் முத்தாய்ப்பான ஒரு சில விஷயங்கள். அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி மாணவர்கள் புதுச்சேரியில் எங்கேயாவது ஒரு இடத்துல சேரணும்னா ஒரு ஆர்ட் கேலரி வேணும். எங்கள் காலத்துலேருந்து 88லேருந்து 37 ஆண்டு காலமாக வந்து ஒரு ஓவிய கூடம் வேணும், கலைக்கூடம் வேணும்னு சொல்லி கேட்டு பல போராட்டங்கள், பல வெற்றிகரமாக ஒரு 3 வருடங்களாக தொடங்கி நடைமுறையில் ஒரு வருடத்தை தொடங்குவது டிசம்பர் வந்தாக்கா நடைமுறையில் வந்துச்சு. எதுக்காகனா இந்த கேலரி அலங்கரிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் விதவிதமான வித்தியாசமான பல ஊர்களில் இருந்த ஓவியர்கள்லாம் வந்து இங்கே படைப்புகளை காட்சிப்படுத்துவோம். நாங்கள் படிக்கும்போது ரீஜனல் சென்டர் தான் ஒரு குழுவுக்கு தான் ஒரு ஓவிய கண்காட்சி பார்க்கணும். அந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி இங்கே பளிச்சுன்னு இருக்குது. அன்னைக்கு நாங்கள் பார்த்து பிரமிப்பாக இருந்த விஷயங்களை தான் எங்களுக்கு வேணும், எங்களோட மாணவர்களுக்கு வேணும், இந்த கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு வேணும். நம்ம முடிச்சுட்டோம் கொண்டு காலம் முடிய போகிறோம். இனி வருங்காலம் வந்து இந்த கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் தான் பயணிக்க போகிறாங்க. அவங்க கல்லூரியில் படிக்கிற மாஸ்டர்ஸை தாண்டி ஒரு 5-6 பேர் 10 பேர் தாண்டி பலவிதமான படைப்புகளை சென்னையில் போய் பார்க்கணும்னா அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. எங்கள் காலத்தில் நாங்கள் பயணித்தோம், அது இப்போ இல்லை. ஏன்னா அப்போலாம் ஓவிய கண்காட்சிகள் நடந்துட்டு இருக்குது, ஓவிய போட்டிகள் நடந்துட்டு இருக்குது. அதில் நாங்கள் தொடர்ந்து சிற்பி ஜெயராமன் சாரோட பயணிச்சுட்டு இருக்கோம். அதை தான் சார் நம்ம எல்லாருக்குமான அங்கீகாரங்கள் கிடைக்கும். ஏற்கனவே இருந்தவங்கெல்லாம் தட்சிணாமன் சார், ஆதிமூலம் சார், பாஸ்கரன் சார்லாம் அந்த அங்கீகாரத்தை நம்ம பல்வேறு மாணவர்கள் கொடுத்துருக்குறாங்க. எங்கே கொடுத்துருக்குறாங்கனாக்கா நம்ம காட்சிப்படுத்தும் போது இந்த கேம்லின் அவார்டு, அதுக்கடுத்து குழுவில், லலித் கலா அகாடமியில், நேஷனல் அகாடமியில், அதோட ஃபெலோஷிப் ஸ்காலர்ஷிப் செலெக்ஷன் போகும்போது அதுக்கும் நம்ம சென்னையில் இருந்த சீனியர் ஆர்டிஸ்ட் தான் போகிறாங்க. அவங்களாம் போகும்போது அந்த கும்பகோணம் கல்லூரி, சென்னை கல்லூரின்ற தாண்டி பாசத்துக்குரிய புதுவை கல்லூரி மாணவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு அங்கீகாரங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து செஞ்சுட்டு வந்த விஷயங்கள்லாம் இருக்குது. பார்த்து 6 மணிக்கு தொடங்கணும்னா 6:30 மணிக்கு வந்துருக்கிறாங்க. இந்த கண்காட்சி வந்து ரொம்ப பெருமை சேர்த்துருக்கிறாங்க. அதனால் ரொம்ப சந்தோஷம். அதுக்கடுத்து தாய்மானவர் அவரோட ஒர்க்கு, அதாவது சார் சொல்கிறாங்க 3 பேரோட ஒர்க்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு உருவத்தை எப்படிலாம் இந்த மலைப்பொழுது வந்து சிறப்பான ஒரு இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு பெரிய மாநாடு பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு வச்சுக்கலாம். பெருந்தலைவர்கள், சிறுந்தலைவர்கள், குறுந்தலைவர்கள் சொல்கிறது எல்லாமே எல்லாருமே பாரம்பரியம் எல்லாம் ஒரு அன்லிமிட்டட் மீல்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு ஸோ அவ்வளோ விஷயங்கள் நமக்கு வந்து உருவாங்கி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. சீனியர் சார் சார் அவர் நமக்கு வந்து அதிகமாக பேச வராது. ஐயா வந்து அவருக்கு எப்படி வந்து ஓவியம் அந்த பயிற்சி இல்லாமல் போயிருக்கிறார், அதுபோல அவருக்கு பேசும் பயிற்சி காட்டுறது இல்லாமல் இருக்கிறார். அதனால ஒரு சின்ன வார்த்தைகள் அது புதுச்சேரிக்கெல்லாம் ஒரு உதாரணமாக சீனியர் ஆர்டிஸ்ட் பார்த்துருக்கிறேன். எப்படி ஒரு வந்து உங்கள் கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து காட்சி